இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மாசி மகத்தை ஒட்டி கடலூர் வெள்ளி கடற்கரையில் தீர்த்தவாரிக்காக சுவாமி சிலைகள் கொண்டுவரப்பட்டிருப்பதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்குகிறார். ஸ்ரீதர், போக்குவரத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? மக்கள் கூட்டத்தை முறைப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தில் தான் இந்த கொண்டாடப்படுவது இந்த மாசி மகம். இந்த மாசி மக தினத்தில் கடலில் நீராடி சிவபெருமானை தரிசித்தால் நன்மை பிறக்கும் என்பதுதான் நம்பிக்கை. குறிப்பாக வர்ண பகவான் பிரம்மகதி தோஷத்திலிருந்து வெளியேறுவதற்காக கடலில் தவம் இருந்து சிவபெருமானை வேண்டும் போது அந்த தோஷம் நீங்கியதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த மாசி மகம் கொண்டாடப்படுவதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசி மகம் திருவிழா கடற்கரை பகுதியில் கொண்டாடப்படும், நீர்நிலை பகுதியில் கொண்டாடப்படும். கடலூர் பொறுத்த வரைக்கும் வெள்ளி கடற்கரையில் மட்டுமல்லாமல் கடற்கரையை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் இந்த மாசி மகம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இக்காலகட்டத்தில் இந்த கடலில் நீராடி அந்த பழைய துணிகளை விட்டுவிட்டு புது துணி அணிந்து கடவுளை வேண்டினால் நிச்சயமாக நன்மை பிறக்கும், பாவங்கள் நீங்கும். அதே சமயத்தில் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கடலில் நீராடினால் நிச்சயமாக முன்னோர்களோட ஆசை கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இதன் அடிப்படையில் தான் கடலூர் மாவட்டம் முழுவதும் இந்த மாசி மக திருவிழாவுக்காக மக்கள் கடலில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் கூட நேரடியாக பார்க்கலாம். இந்த பழைய துணிகளை கடலில் விட்டதை பொறுக்குவதற்காக ஒரு கும்பல் கூடியிருக்கிறது. அதே சமயத்தில் பல்வேறு கோயில்களிலிருந்து இங்கே தீர்த்தவாரிக்காக சாமிகள் அலங்காரத்துடன் வந்திருக்கிறது. அதனை காணுவதற்காகவும் கடலில் நீராடுவதற்காகவும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலை 3 மணியிலிருந்தே கடலூர் வெள்ளி கடற்கரையில் இதுவரைக்கும் 2-3 லட்சம் பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் சாலைகள் பெரிய அளவுக்கு போக்குவரத்து ஸ்தம்பித்த காரணத்தினால் போக்குவரத்தை சரி செய்வதற்காக காவல்துறை ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அதனை சரி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடலில் குளிக்க வேண்டாம், கடல் சீற்றமாக இருக்கிறது என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இதுபோல் கூட்டம் அதிகமாக இருக்கும் சமயத்தில் மீன்பிடி படகுகளை சவாரிக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், சம்பந்தப்பட்ட படகும் பறிமுதல் செய்யப்படும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மீன்வளத்துறை மூலமாக. இப்படி கடலூர் மாவட்டம் முழுவதும் இந்த மாசிமக திருவிழாவை ஒட்டி கோலாகலமாக இருக்கும் காரணத்தினால் மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஒரு சில இடங்களில் இந்த சாமி ஊர்வலமாக கொண்டு வரும்போது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் அளவுக்காக அவர்கள் முன்கூட்டியே நடனமாடுவதும் அந்த இசை வாத்தியங்களை வைத்திருப்பதும் அங்கு பெரும் சர்ச்சையாக ஏற்படுகிறது. இதனால் காவல்துறை அவர்களையும் எச்சரிக்கிறார்கள், போக்குவரத்துக்கு இடையூறாக எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது, அப்படி நடந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையும் எச்சரிக்கிறது. இப்படி கடலூர் மாவட்டம் முழுவதும் இந்த மாசிமக திருவிழாவின் காரணமாக மக்கள் கூட்டம் பல்வேறு இடங்களில், அதாவது குறிப்பாக நீர்நிலை பகுதியில் குவிந்து வருவதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்து இந்த கூட்டத்தை சரி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கூட்டம் என்பது மாலை வரையும் வரும். இதனால் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வெள்ளி கடற்கரைக்கு மட்டும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அனைத்து விதமான பிரத்யேக ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து கடலில் கடலோர காவல்படை மூலமாக படகுகளும் நிறுத்தப்பட்டு ஏதேனும் பாதிப்பு வராத அளவு தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் காவல்துறை 2000க்கும் அதிகமான காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மாசிமக திருவிழாவை ஒட்டி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.